ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா எல்பி வந்து நான் உங்களுடைய சிஸ்டர். ஸோ சிஸ்டருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா வந்து டேக் போட்டிருக்காங்க ஸ்டோரிஸை. ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு போட்டு என் தங்கச்சிக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காங்க. யார் அந்த தங்கச்சின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இவங்க நேம் வந்து ஸ்வேதா. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா ஆரம்ப டைமில் வந்து மீடியாவுக்கு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள வச்சு அந்த ஆல்பம் ரெடி பண்ணுறது அது எல்லாமே கோஆர்டினேஷன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம எல்பி கூட இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள வச்சு ஆல்பம் எடுத்து அந்த ஆல்பம்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் வந்து அது வந்து மில்லியன்ஸ் கணக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து காரணம் லக்ஷ்மி பிரியா அதன் ஸ்வேதா இவங்க பேக் போனாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எப்போயுமே எங்கே போனாலும் வந்து அவங்க கூடவே வச்சுப்பாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை சிஸ்டர் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டேனும் போது ஸ்பெஷலாகவே எதனா பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ஸ்டோரிஸ் போட்டிருக்கனால நம்ம ஒன்ஸ் அகேன் நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, இதான் இல்லை அவங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. அடுத்த அப்டேட் நம்ம மெட்ரோ ஸ்டோரி தொடர்ந்து போடுவோம். நீங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.